எப்பா ஓடிட்டு நெளிஞ்சு ஓடியே போயிட்டு அப்புறம் அந்த கீத்த எடுக்கவே இல்ல. அங்கனே போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் உதறி கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த மாரி இருந்துச்சு. அதனால தண்ணீலே இனிமேல் முக்க வேண்டாம். இங்கேயே நம்ம பெயர் ஆட்டோ இல்ல ஆண்டோவா? ஆண்டோவா? சரிப்பா. அதனாலேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கீத்து வந்து அதனால இப்ப அங்க அங்க போடுறதே கிடையாது கீத்து. இங்கேயே பரவால்ல. காஞ்ச கீத்தா இருந்தாலும் பரவால்லன்னு சொல்லி கிழிச்சிட்டு இருக்கேன். எஸ், எஸ். ஓகே, ஓகே. ஆண்டோ. ஹாய் சிஸ்டர். வாங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? உஷாரா இருங்க. ஆமா, ஆமா. உஷாரா தான்ப்பா இருக்கணும். ஃபோன் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிக்கும்? 100 பாயிண்ட் போட்டா ஒரு நாள் ஃபுல்லா அதிகமா யூஸ் பண்ணாம இருக்குமே. 2 நாளைக்கு கூட இருக்கும் என்னோட ஃபோன்ல. புது ஃபோன் தானே. அதனால வந்து சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு. எதுக்கு பையன் எதுக்கு பையன் சட்டைய வந்து போட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? பையன் சட்டையை வந்து போட்டுட்டு உட்காரல. தோட்ட வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன்ப்பா. தோட்டத்தில் வந்து நாற்று இருக்கணும். நாற்று இருக்கும் பொழுது நம்ம கை கால்லாம் வந்து கிழிக்கும். எல்லா வேலைக்குமே நான் ஆல்ரெடி அங்கே இந்த இதுக்கு மாமரத்துக்கு புல்லு வெட்ட ஓகே எல்லா வேலைக்குமே போகிறப்ப நான் சட்டை போட்டுட்டு தான் போவேன். அது போக வந்து காலையில் நாற்று இருக்கும் பொழுது நாற்றெல்லாம் கையில் தூக்கும்ல, தூக்கும் பொழுது அது வந்து கை கால்லாம் கிழிச்சு விடும். அதுக்காக வந்து சட்டை போட்டுட்டு வந்து சட்டை போட்டுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்தேன். வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு முகத்தை கழுவிட்டு அந்த இடத்துல லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும். அதனால அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன்ப்பா. சரி, சரி. நேற்று கீத்து வெட்ட போகும்போது எங்கள் வீட்டுக்காரங்க வெட்டி கொடுத்தாங்க. அந்த கீத்தை வந்து வெட்டி கொடுத்தாங்க. அவங்க கூட ஒரு ரீல்ஸ் போட்டேன். சரி வீட்டுக்காரங்களோட நிறைய பேர் ரீல்ஸ் போட்டால் கொஞ்சம் ரீச் ஆகுது, நல்லா இருக்குது. அவங்க டைம் கிடைக்காது. டைம் கிடைக்கிற நேரம் போடுன்னு பார்த்தேன். நேற்று டைம் கிடச்சிச்சு. அந்த 2 சாங் எடுப்புன்னு எடுத்து போட்டேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு விளக்கமாறு இன்னொரு விளக்கமாரை வந்து எடுக்குது. அப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நான் இல்லைப்பா. வித்தியாசமாக கேட்குறீங்களே ஆண்டோ. ஏன்ப்பா வித்தியாசமாக கேட்குறீங்க? உங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ மூளைகள் இருக்குன்னு எனக்கும் தெரியலை. நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, நான் வந்து வேலை பார்த்துட்டு வந்தேன். வந்த உடனே நான் முகத்தை கழுவிட்டு லைவ் போட்டுட்ருக்கேன். முடிஞ்சிச்சு. இனிமேல் நான் அந்த லைவ் முடிச்சுட்டு என் வேலையை நான் பார்ப்பேன். இருக்கு, இருக்கு, இருக்கு. 2 பேருமே இளவரசன், ஆட்டோ 2 ஆண்டோவா அவங்க 2 பேருமே வித்தியாசமாக கேள்வி கமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டர் அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். வேலை செய்யும்போது ஃபோனை எங்கே வைப்பீங்க? ஏன் எங்கே வச்சா என்ன பண்ண போகிறீங்க? என்ன கம்பெனி ஃபோன் வச்சுருக்கீங்க? அப்பா அப்பா. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். என் தோட்டத்துக்குள்ளே மாடு வந்துட்டு இருங்க. நான் விரட்டி விட்டுட்டு அடுத்த லைவில் ஒரு 5 நிமிஷத்தில் நான் வாரேன். மாடு வந்துட்டு மாடு